ஆனா இந்த உலகம் எப்பவுமே எப்படி கீழே போட்டு மிதிக்கலாம், எப்படி உடைக்கலாம். இந்தியர்களை குறித்து ஒண்ணு சொல்லுவாங்க. இந்தியர்கள் எப்படியா, ஒரு பானைக்குள்ள இந்த நண்டுகளை நீங்க போட்டு வச்சீங்கன்னு வைங்களேன், மூடவே அவசியம் இல்லையா. நீங்க அதை மூடி போடணும்னு அவசியமே இல்லை. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒண்ணு ஏறினா இயேசுவின் நாமத்துல அடுத்தது பிடிச்சு இழுத்துரும், ஏறவே விடாது. கிட்டத்தட்ட ஜனங்களுடைய நோக்கம் எப்படி இருக்குன்னா, ஏற ஒருத்தர் நீ எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியும். ஒருத்தர் நல்ல ஆராதிச்சுட்டா போதும், நீ என்ன பெரிய இன்னைக்கு ரொம்ப அப்படி சீன் ஓட்டின மாதிரி இருந்துச்சு, உன் யோக்கியதை எங்களுக்கு தெரியாதா, நீ எப்படி வாழ்ந்தன்னு எங்களுக்கு தெரியாதா. ஒருத்தர் நல்ல மதுபான பழக்கத்துல இருக்கிறவர் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்து அன்னைக்கு நல்லா ஆராதிச்சுட்டா போதும், நீ தண்ணிய போட்டுட்டு ஆடுறது எங்களுக்கு தெரியாதாக்கும், என்ன இன்னைக்கு ரொம்ப தோத்திரம் அதிகமா எக்கோ ஆகுது. ஏன் அவர் ரட்சிக்கப்பட்டாருங்கிறத சபை நம்ப வேண்டாமா? இன்றைக்கு மாற்றப்பட்ட ஜீவியத்துக்கு வர வேண்டாமா? இயேசுவின் பார்வை எப்பொழுது எப்படி இருந்தது தெரியுமா? கடந்த காலத்தை பார்க்கிறவர் அல்ல, அவர் எதிர்காலத்தை பார்க்கிறவர். முடிந்து போனதை பேசுகிறவர் அல்ல, புதியவைகளை பேசுகிறவர். இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிற என் தேவன் அவர் சொல்லுகிறார், மனிதனை போல உன்னை மட்டுப்படுத்த அல்ல, உன்னை மேன்மைப்படுத்தும்படி கர்த்தருடைய கண்கள் உன்மேல் நோக்கமாய் இருக்கிறது.